Second subdivision. 5 years ago, Noori was thrice as old as Sonu. 10 years later, Noori will be twice as old as Sonu. How old are Noori and Sonu? ஸோ நூரி கன்சிடர் பண்ணுறோம், அதே மாதிரி சோனு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இந்த சம். ஸோ அவங்களோட ஏஜ் ரிலேட்டட் சம் தான் இது. 5 years ago, ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இதை வந்து நான் நூரின்னு எடுத்துக்கிறேன், இதை சோனுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நூரியோட ஏஜ் வந்து சோனுவோட ஏஜோட 3 மடங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னும், 10 years லேட்டர், 10 years லேட்டர்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 years லேட்டர் நூரியோட ஏஜ் வந்து சோனுவோட ஏஜை விட 2 மடங்கு, ட்வைஸ் அப்படின்னா 2 மடங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போ நூரியோட ஏஜும் சோனுவோட ஏஜும் என்னன்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ நான் என்ன சூஸ் பண்ணிக்கலாம்? நூரியை வந்து எக்ஸ் அப்படின்ட்டு, சோனு வந்து ஒய் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிடலாம். சொல்யூஷன். லெட் Noori's age be x years. ஸோ நூரியை நான் எக்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Sonu's age y years. ஸோ சோனுவோட ஏஜை y years அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 5 years ago. ஸோ 5 years ago அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 5 வருஷம் முன்னாடி அப்படிங்கும்போது சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நூரிக்கும் சப்ராக்ட் பண்ணணும், சோனுக்கும் 5 வருஷம் முன்னாடி அப்படிங்கும்போது 2 பேருக்கும் அது சேரும் இல்லையா, 2 பேருக்கும் இயர்ஸ் கன்சிடர் ஆகும் இல்லையா. ஸோ 5 years முன்னாடி அப்படின்னு வரும்போது நான் 2 இடத்துலையுமே நான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 5. 5 years ago அப்படின்றதால நான் -5 எழுதியாச்சு. இதில் நூரின்றது யாரு? எக்ஸ், சோனுன்றது ஒய். நூரி வாஸ் த்ரைஸ், 3 மடங்கு. நூரி வாஸ் த்ரைஸ், ஸோ த்ரைஸ் அப்படின்னா 3 மடங்கு. ஸோ அப்போது நூரி வாஸ் த்ரைஸ் as old as சோனு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சா? 5 years ago. ஸோ 5 years ago நூரி வாஸ் த்ரைஸ் as old as சோனு எழுதியாச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். x minus 5 is equal to 3 into y is 3y. 3 into 5 is 3 5s are 15. So x minus 5 minus 3y plus 15 equal to 0. So x minus 3y minus 5 minus 15 is plus 10 equal to 0. எது பெரிய நம்பர்? 15. 15க்கான சைன் என்ன? ப்ளஸ். ஸோ அதனால் ப்ளஸ் 10 அப்படின்னு எழுதுகிறோம். -5 + 15, -5 + 15 வேல்யூ +10 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கன்சிடர் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். 10 years later, 10 years laterனா +10 ஆட் பண்ணணும் ரெண்டு சைடும் according to the question, and x plus 10 equal to y plus 10. 10 years later Noori will be twice as old as Sonu. So நூரின்றது x, so x will be twice as old as y. சோனுன்றது y. ஸோ ட்வைஸ் அப்படின்னு வரும்போது 2 into y plus 10. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ x plus 10 is equal to 2y plus 20. So x plus 10 minus 2y minus 20 is equal to 0. So x minus 2y, 10 minus 20 உடைய value minus 10. Minus 10 is equal to 0. இது second equation. So இப்போ first equation second equation solve பண்ணலாம். x உடைய coefficient 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. So சேமாக இருக்கு. So ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். So first equation by elimination method எழுதிடலாம். by elimination method. By elimination method, first equation x minus 3y plus 10 is equal to 0. Second equation x minus 2y minus 10 is equal to 0. So subtract பண்றோம். So plus எல்லாம் minus ஆயிடும், minus plus ஆயிடும். So plus x minus x cancel ஆயிடும். minus 3y plus 2y. So it is nothing but minus y. என்ன பெரிய நம்பர் 3, 3க்கான sign minus. So minus y. 10 plus 10, 20 equal to 0. So minus y is equal to minus 20. Minus minus cancel ஆயிடும். Y is equal to 20. So y ஓட answer 20 கிடைச்சிருச்சு. இப்போ y equal to 20ன்றத first equationல substitute பண்ணலாம். Substitute y is equal to 20 in equation 1. So equation 1 என்ன?
x minus 3y plus 10 is equal to 0. So x உடைய value தெரியாது, minus 3 into y உடைய value 20 plus 10 is equal to 0. So x minus 3 2s are 6, 60 plus 10 is equal to 0. So x minus 50, minus 60 plus 10 உடைய value minus 50 equal to 0. So x is equal to 50. So x ங்கிறது யாரு? Noori. Therefore, Noori's age is equal to 50 years and Sonu's age is equal to 20 years.